திருவண்ணாமலையில் வெளிநாட்டவர்களை அனுமதியின்றி தங்க வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எஸ்பி எச்சரிக்கை. திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 1500 வெளிநாட்டினர் வருகை புரிகின்றனர். திருவண்ணாமலை நகரப்பகுதி மற்றும் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீடு மற்றும் விடுதி உரிமையாளர்கள் தங்களது குடியிருப்புகளில் அனுமதி பெறாமலும் போதிய பாதுகாப்பு இன்றியும் வெளிநாட்டினரை தங்க வைத்து வருகின்றனர். இதனால் வெளிநாட்டினர் எங்கே தங்கியுள்ளனர் என்பது குறித்து சரியான தகவல் தெரியாமல் போவதால் அவர்களின் விசா நீட்டிப்பு, விசா மாற்றம், இதர சேவை பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் வெளிநாட்டவர்களை தங்குவதற்கு அனுமதி அளித்த 24 மணி நேரத்தில் அந்த நபர் குறித்த அடிப்படை விவரங்களை ஆன்லைன் மூலம் சிஃபார்மாக பதிவு செய்ய வேண்டும். சிஃபார்ம் தகவல் இல்லாமலோ அல்லது வேறு முகவரியில் எடுத்த சிஃபார்ம் பதிவு செய்யாமல் வெளிநாட்டவர்கள் தங்குவதற்கு இடம் அளித்தால் சம்பந்தப்பட்ட தங்கும் இடத்தின் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வெளிநாட்டினரை தங்களது வீடு, தங்கும் விடுதி, ஆசிரமம், மருத்துவமனை, பள்ளி அல்லது கல்லூரி போன்ற வளாகங்களில் தங்க வைப்பதற்காக பிரத்யேக இணையதள முகவரியின் பயனாளர் அடையாள எண் மற்றும் அதற்கான வழிமுறைகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் அலுவலகத்தில் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பெற்று கொள்ள வேண்டும் என அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.